வணக்கம் நண்பர்களே. இது வாய்ஸ் ஆஃப் விமென், உங்க மனசை தொடும் கதைகளின் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி தரும் ஊக்கக் கதைகள் உங்க மொபைல்ல நேரா வரும். ஒரு பெரிய அரண்மனையில் தீபாவளி தினம் நூற்றுக்கணக்கான மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தது. அவற்றில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி மட்டும் ஒரு இருண்ட மூலையில் வைக்கப்பட்டிருந்தது. அது மனமுடைந்து சொன்னது, யாரும் என்ன பார்க்கல, நான் ஏன் எரியணும்? அந்த நேரம் ஒரு முதிய சந்நியாசி வந்து சிரித்தபடி சொன்னார், ஒளிக்குப் பாராட்டுகள் தேவையில்லை. யாரும் பார்க்காவிட்டாலும் நீ இருளை அகற்றுகிறாய். அதுதான் உன் பணி. அந்த இரவு பல மெழுகுவர்த்திகள் காற்றால் அணைந்து போனது. ஆனால் அந்தச் சிறிய மெழுகுவர்த்தி மட்டும் இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது. அதன் ஒளி காவலர்களுக்கு வழிகாட்டி ஒரு பெரிய விபத்தை தடுத்தது. அந்த மெழுகுவர்த்தி ஒரு உண்மையை உணர்ந்தது. ஒளி எவ்வளவு பெரியது என்பதல்ல, அது எவ்வளவு தூரம் இருளை அகற்றுகிறது என்பதுதான் முக்கியம். இந்த தீபாவளி, நீ பெரிய விளக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லை. உன் சிறிய ஒளியும் ஒருவரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். அமைதியாக ஒளி பரப்பிக் கொண்டே இரு. அதுதான் உண்மையான தீபாவளி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.